ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் புதனன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு தொடர்பாக பாரதிய ஜனதா அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பயிர் கருகியதால் 17 விவசாயிகள் மட்டுமே இறந்ததாக தமிழக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உண்மையில் 150 விவசாயிகள் இறந்ததாக தகவல் வந்துள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இறந்த அனைவரது குடும்பத்திற்கும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், கருகிய பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். ஏதோ அக்கறை வந்திருப்பது போல ஒரு அறிக்கை வந்திருப்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் 17 பேர் தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நிதி உதவி என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். உள்ளபடியே 150ற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவைகளெல்லாம் பத்திரிகைகளில், ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது. அந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பேட்டிகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உடனடியாக தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதிர்ச்சிக்கு ஆளாகி இறந்து போயிருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் திமுக கழகத்தினுடைய நிலைப்பாடு.